பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கும் இந்த நாளை மதர்ஸ் டே, தாய்மார்கள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். அ வெரி ஹாப்பி அண்ட் அ வெரி பிளஸ்ஸட் மதர்ஸ் டே. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆவிக்குரிய அநேக தாய்மார்களை இந்த ப்ரேயர் லைனில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காய் கூட நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 66 verse 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான உறவுகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் தாய், அந்த தாயினுடைய அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லா அன்பிற்கும் அப்பாற்பட்டு நிற்கிற ஒரு அன்பு தாய்மார்களுடைய அன்பாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த குழந்தை உருவாகி இருக்கிறது, கருவில் அந்த குழந்தை உருவாகி இருக்கிறது என்றதை கேட்ட மாத்திரத்திலிருந்து கடைசி உயிர் அந்த தாய்க்கு இருக்கிற வரைக்கும் அந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறத நம்ம பார்க்கிறோம், நம்ம உணர்ந்திருக்கிறோம், நம்ம அந்த அன்பை அனுபவித்து இருக்கிறோம். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தாய்மார்களுடைய அன்பு வெளியேற பெற்ற ஒரு அன்பு, ஒரு சாக்ரிஃபிஷியல் தியாகத்தோடு ஒரு அன்பு செய்கிறவங்கன்னா அது நம்ம அம்மாமார் இல்லையா? இன்றைக்கி நம்ம அம்மாமாருடைய அநேக காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது எத்தனையோ தியாகங்களை அவர்கள் செய்து, ஒரு மெழுகுவத்திரி மாதிரி இல்லை, ஒரு கேண்டில் வந்து எப்படி லைட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே உருக வைத்து அந்த வெளிச்சத்தை கொடுக்குதில்ல. அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிறைய பேருடைய அம்மாமாரும் இல்லை, அவங்க தனக்குன்னு பெருசாக வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க, தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சிருக்கவே மாட்டாங்க. எல்லாமே பிள்ளைங்களுக்கு சாப்பாடாக இருக்கட்டும், அது ஒரு புதுசாக ஒரு காரியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு புது சாரினா கூட நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு அன்பு வந்து தாய்மார்களிடத்தில் நம்மளால் பார்க்க முடியும். கஷ்ட நேரத்தில் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் நம்மோடு இருந்து நம்மளை அரவணைத்து நடத்துகிறார்கள். ஒருவேளை நம்ம கல்ச்சரில் வந்து தாய்மார்கள் நம்மளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இல்லை ரோசஸை கொடுத்து அப்படிலாம் ஒரு வேளை அவங்க அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். இந்த கல்ச்சரில் அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் அப்படி செய்கிறோம். ஆனால் நம்ம வளர்ந்த நாட்களில் அப்படிலாம் அவங்க செய்த அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு இல்லை. அவங்க மனசில் அவ்வளோ அன்பு இருக்கும்ல, அந்த அன்பை வெளிப்படுத்த அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட எல்லாம் சரியாயிருமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏன்னா சில வார்த்தைகள் மாத்திரம் கூட அவங்க பேசியிருந்தா கூட அவங்களுடைய அன்பை நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஒருவேளை அதை வெளிக்காட்ட முடியாமல் அவங்க தவிக்கலாம், ஆனால் அவங்க இருதயத்தில் இருக்கிற அன்பை நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். அதான் ஆண்டவர் தாயினுடைய அன்புக்கு ஒப்பாக தன்னுடைய அன்பை அவர் எடுத்துக்காட்டி இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த மாதிரி அநேக வசனங்கள் இருக்குது. ஆனால் பாருங்கள், தாய் அன்போடு கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவார்களோ அது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா உடனே நம்ம யார்கிட்ட போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்பா வீட்டுக்கு போகணும், அம்மாட்ட போய் கொஞ்ச நேரம் இருக்கணும். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ எங்கள் அம்மாவுடைய மடியில் போய் கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்குமே. எத்தனை பேர் அப்படி நம்ம ஆசைப்படுறோம்ல. இன்றைக்கி நம்மெல்லாம் பெரிய பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, நம்மெல்லாம் பெரியவங்களாயிட்டோம். ஆனாலும் அந்த அம்மான்னு சொல்லும் பொழுது அது ஒரு தனி பாசம். அல்லேலூயா. அம்மா எனக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்குகிற எத்தனையோ பேர். அம்மா நமக்கு ஜீவனோடு இருக்கிற நாட்களில் அவர்களை நம்ம அதிகமாக நம்ம நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மெல்லாம் இவ்வளோ கடல் கடந்து தூரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் நினச்ச நேரத்தில் அம்மாவை பார்க்க முடியாத சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி, ஃபோன் வசதிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வது, அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும். அம்மாமாருக்கு யூஸ்வலாக நம்ம அனுப்புகிற பரிசு பொருட்களை விட நம்ம தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருப்போம்ல. நீ எப்போ வருவ, நீ எப்போ என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பெஸ்ட் கிஃப்ட்னா நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரியமானவர்களை கர்த்தரும் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். ஒருவனை
அவனுடைய தாய் தேற்றுவது போல ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் அம்மா இல்லாமல் நீங்கள் அவங்கள அம்மாவுடைய அன்பை நான் ருசித்ததே இல்லை, நான் எங்கள் அம்மாவுடைய அன்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு தாய்மார்களுடைய அன்புக்கு மேற்பட்ட ஒரு அன்பு. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய அன்பு தாயுடைய அன்பை விட மிக 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 பெரிய மேலான ஒரு அன்பு. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை தேற்றுவேன். நம்ம கஷ்ட நேரத்தில் ஐயோ எனக்கு அம்மா இருந்தால் என்னை தேற்றுவாங்களே, என் அம்மா இருந்தால் என்னை எப்படியாவது தடவி கொடுத்துருப்பாங்களே, எங்கள் அம்மா இல்லையே, நான் மிஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நமக்கு இயேசு கிறிஸ்து தாயை போல தகப்பனை போல அவர் இருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போதெல்லாம் நம்ம கண்ணீரை அவர் துடைக்கிறார் அல்லவா, நம்மளை தேற்றுகிறார் அல்லவா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எருசலேம்னா தேவ பிரசனம், சபை. இந்த மாதிரி ஒரு கூடுகை, நம்ம தேவனை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், இந்த வார்த்தை தான் நம்மளை தேற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை தேற்றி, நம்மளை தேறுதல் அடைய செய்து, நம்மளை ஆற்றி, நம்மளை பலப்படுத்தி ஆண்டவர் நம்மை அன்பாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த இந்த அருமையான வசனம், ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?